ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகலூர் பள்ளியில கீவளூர் ஒன்றியத்துல பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். தமிழ் வகுப்பை பொறுத்தவரையிலையும் 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு நான் பார்ப்பேன். தனலட்சுமி டீச்சர் 7, 9 வகுப்புகள் பார்ப்பாங்க. நம்ம சில விஷயங்கள முன்னாடியே சொல்லிடுறோம். இப்போ நம்ம சிலபஸ் என்னன்னு பார்த்துப்போம். தமிழ் டெட்ல தமிழ் பாடத்தை பொறுத்தவரையிலையும் குறைந்தபட்சம் நம்ம ஒரு 20 மதிப்பெண் எடுக்கணும். வெற்றிக்கு நம்ம அருகில போகணும் அல்லது ஒரு 100 மதிப்பெண்ண தாண்டணும் அப்படின்னா, தமிழ்ல ஒரு 20 மதிப்பெண் நமக்கு கண்டிப்பா தேவை. லாங்குவேஜ் 2லயுமே 20, 20 மதிப்பெண் இருந்தால் தான் நம்ம ஒரு 100 மதிப்பெண்ண நெருங்கலாம். 90, 100 மதிப்பெண்ண. நான் பழைய சிஸ்டத்துல சொல்றேன். அது சாத்தியமானா ரொம்ப எளிது. ஏன்னா, அவங்க புத்தகத்த தவிர 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையிலும் ஃபோகஸ் பண்ணணும். குறிப்பா தாள் 1 எழுதுபவர்கள் 6லிருந்து 5லிருந்து 8 வரலையும், தாள் 2 எழுதுபவர்கள் 6லிருந்து 8 வரலையும் ரொம்ப கிளீனா பார்க்கணும். 9, 10 கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதுமானது. ரொம்ப அதிக எண்ணிக்கையில வினாக்கள் இருக்காது. அதேபோல ஏன் இது அ ஒ ஒ இடைநிலை ஆசிரியர் தாள் 1 அவங்க ஏன் வந்து 6, 7, 8 வகுப்புகள் படிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே திறன் வகுப்புகள்லயோ அல்லது எண்ணும் எழுத்து வகுப்புகள்லயோ நம்ம இத கேள்விப்பட்டிருப்போம். பெஞ்ச் மார்க்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். என்சிடிஇ மாணவர்கள், குழந்தைகள் வந்து சில திறன்கள் இந்தந்த வகுப்புல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வரையறுத்து வச்சிருக்காங்க. நமக்கு அதேபோல இந்த 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்புல வரை வரையறுக்கப்பட்ட திறன்கள்ல இருந்து கேள்வி வரும். அதேபோல தாள் 2க்கு 6லிருந்து 10 வரை வரையறுக்கப்பட்ட பெஞ்ச் மார்க்ஸ் திறன்கள்ல இருந்து கேள்விகள் வரும். நமக்கு சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னா, இந்த பெஞ்ச் மார்க்ஸ் ரீடிசைன் பண்ணாங்க 2018ல. அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம சமச்சீர் கல்வி புத்தகம் தயாரிச்சதுனால, இந்த பெஞ்ச் மார்க்ஸ் வந்து அந்த திறன்கள் அ 5க்குள்ள இருக்க வேண்டியவை 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு 8லயும் இருக்கு. 5ஆம் வகுப்புக்குள்ள இருக்க வேண்டிய திறன்களுடைய நீட்சியும், அ தொடர்ச்சியும் 6, 7, 8 வகுப்புகள்ல இருக்கு. ஸோ நம்ம ஃபோகஸ் பண்ண வேண்டியது தாள் 1 எழுதுபவர்களும், 2 எழுதுபவர்களும் 6லிருந்து 8 வரை ரொம்ப தெளிவா இருக்கணும். 9, 10 ஓரளவு தெளிவா இருக்கணும். ஏன்னா, அதிலிருந்து வந்து ஒரு பெரிய மதிப்பெண்கள நம்ம எதிர்பார்க்க முடியாது. தாள் 1ல. தாள் 2ல 10 மதிப்பெண்ணுக்கு இணையாக நம்ம எதிர்பார்க்கலாம். 20 மதிப்பெண் வந்து 6 டூ 8ல இருந்து வரும். 10 மதிப்பெண்கள் வந்து 9, 10ஆம் வகுப்புகள்ல இருந்து வரும். சரி. இதுல வந்து நம்ம படிக்கும்போது 6வது புத்தகம் தானே நாங்களே படிச்சுப்போம். 7வது புத்தகம் தானே நாங்களே படிச்சுப்போம் அப்படின்னு அ அ நெனைக்கலாம். இல்ல சார் நான் தமிழ் ஆசிரியர், நான் தமிழ் படிக்கணுமா அப்படின்னு நெனைக்கலாம். இப்போ அந்த புத்தகங்கள நம்ம முழுமையா முடிக்கணும். நம்ம தமிழ் ஆசிரியராக இருந்தால் கூட, இல்ல நான் தனியாவே தமிழ் படிச்சுக்க முடியும் அப்படின்னா கூட, நீங்க குறைந்தபட்சம் இதுவரையிலும் உள்ள ஆசிரியர் தகுதி தேர்வு வினாக்கள ரெஃபர் பண்ணணும். ஏன்னா மாடல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு? அது எந்தெந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும்னு. அதேபோல நம்ம 6 டூ 8 புத்தகத்த நான் தனியா படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும், அதுக்கு முன்னாடி அ இதுவரையிலும் நடந்த ஆசிரியர் தேர்வு வினாக்களினுடைய அ மாது அ மாஸ்டர் கொஸ்டின், அதற்கு இணையாக அளிக்கப்பட்ட மாதிரி வினாக்கள். இது எல்லாத்தையுமே நம்ம ரெஃபர் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நம்ம எத படிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும். நாங்க அந்த வேலைய உங்களுக்கு எளிதாக்குறோம். ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். இந்தந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிடுவோம். அதேபோல இந்த வகுப்புகள்ல சில நாம ஒவ்வொரு டேர்மா நம்ம முடிக்கும்போது, அந்த டேர்ம் அந்த புத்தகத்தை நீங்க திருப்பி பார்க்க தேவையில்லை. இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முடிக்கிறோம் அப்படின்னா, இத நீங்க திருப்பி பார்க்க தேவையில்ல. சில நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இது திருப்புதல் எப்போ கடைசியா எக்ஸாமுக்கு மொத நாள் அல்லது ஒரு 3 நாள் ஒரு டைம் குடுப்போம். அதுல ஒரு 3 மணி நேரம் அத திருப்பி பார்க்குற மாரி இருக்கும். அந்த குறிப்புகளும் நாங்க குடுப்போம். அத நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம வகுப்ப பத்தி சொல்லிறலாம். அ நேற்று அநேகமா இதுல உள்ள எல்லாருமே இணைஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் நாங்க ஒரு குறிப்பு குடுத்துர்றோம். தேசிய ஆசிரியர் சங்கம் வந்து அ கடந்த காலங்கள்ல தொடங்கி, நீட் தேர்வு பயிற்சி குடுத்து, அதன் மூலியமாக மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று, மருத்துவம் பயின்று வருகிறார்கள். அதேபோல டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் கோச்சிங் குடுத்து, அதிலிருந்து ஒரு 17 அரசு ஊழியர்கள் உருவாகி இருக்காங்க. இது தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய ஆன்லைன் வழியான பயிற்சியில. என்எம்எம்எஸ் அ த தற்போது ரிசல்ட் வந்தது இல்லையா? அதுல நாங்க பயிற்சி கட்டகம் ஒண்ணு ரெடி பண்ணி, அத நாங்க மாணவர்களுக்கு குடுக்குறோம். அது சம்மந்தமான தகவல்கள பகிர்றதுக்கு, அதுக்கு ஒரு குழு இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு ஒரு இஷ்யூ வரும்போது, தேசிய ஆசிரியர் சங்கம் என்ன முடிவு பண்ணுதுன்னா,
2012 அந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, 2012க்கு முன்னாடி உள்ளவர்கள் தேர்வு எழுதணும் அப்படிங்கிறதுல தேசிய ஆசிரியர் சங்கம் அமைப்புக்கு உடன்பாடு இல்லை. அதன் காரணமாக அது 3 நடவடிக்கை எடுத்தாங்க. இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி மாநில அரசுகிட்ட கேட்கும்போது அது என்சிடிக்கு ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சு. உச்சநீதிமன்றத்துல சீராய்வு மனு தாக்கல் பண்ணிட்டு உடனே நம்ம என்ன பண்ணோம்னா 600 மாவட்டங்கள், அது எங்களுடைய தேசிய அமைப்பான ஏபிஆர்எஸ்எம், அதன் மூலயமாக 600 மாவட்டங்களில் இருந்து மாவட்ட செயலாளர்கள் வழியாக மாவட்ட ஆட்சியர் மூலம் பிரதமருக்கு உடனடியாக இந்த விஷயத்துல தலையிடணும்னு சொல்லி நாங்க கடிதம் எழுதியிருந்தோம். ஏற்கனவே உள்ளவங்களுக்கு அது தெரியும். அதே போல அவங்க என்ன உடனடியாக நம்ம மத்திய கல்வி அமைச்சரை பார்த்து அவங்கள்ட்டையும் முறையிட்டோம். என்சிடி சேர்மனை வந்து 2 முறை சந்தித்து அவங்கள்ட்டையும் நம்ம முறையிட்டு இருக்கோம். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, சீராய்வு மனு வழக்கு நிலுவையில இருக்கிறதுனால அதன் முடிவுகளை பார்த்துட்டு தான் நாங்க எதா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. ஸோ இந்த நிலையில அந்த தீர்ப்பு என்ன வேணாலும் வரலாம் அப்படிங்கும்போது, எழுத தயாராக இருக்க ஆசிரியர்களுக்கு நாம உதவி பண்ணணுங்கிற நோக்கத்துல நாம என்ன பண்ணோம்னா, மாநில அரசுகிட்ட இந்த தேர்வு மதிப்பெண்ண குறைக்கணும், அனைவருக்குமாக 60 மதிப்பெண் ஆக்கணும், கல்வி உளவியலுக்கு ஒரு பாடத்திட்டம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி வேண்டுகோள் வச்சிருந்தோம். அதுக்கு அடுத்ததா ஆசிரியர் தகுதி தேர்வு உடனடியாக அறிவிக்க சொல்லியும் நம்ம கேட்டிருந்தோம். அதுல நமக்கு பணி அனுபவத்திற்கு மதிப்பெண்கள் கொடுக்கறது அந்த மாதிரி கோரிக்கைகளும் வச்சிருந்தோம். நம்முடைய பெரும்பாலான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டது. அதன் அடிப்படையில தான் இன்றைய இப்போதைய தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நேரா பாடத்துக்கு போயிடுவோம். இயல் 1ல கவிதை பிழை அப்படிங்கிற தலைப்புல செய்யுள் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இன்பத்தமிழ் பாரதிதாசன் எழுதிய ஒரு செய்யுள் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, குறிப்பா தமிழ் பாடத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வரியும் முக்கியம். ஏன்னா இந்த வகுப்புல நடந்துகிட்டு இருக்கும்போது நான் ஒரு வரியை குறிப்பிடுறேன். அது நீங்க எதிர்பார்க்காத ஒரு கேள்வி அதுல இருந்து வந்துச்சு. இப்போ இதுல நம்ம எப்படி கேள்வி வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடல் நம்ம ஒரு முறை முழுமையா வாசிச்சிருங்க. ஒரு முறை முழுமையாக வாசிச்சுக்குங்க. இப்பயே இதை முடிச்சிடலாம். ஏன்னா இல்லாட்டினா நீங்க இன்னொரு வாட்டி எடுக்கணும். இப்பயே முடிச்சிருவோம். இதை ஒரு முறை வாசிங்க. ஒரு நிமிடம் நேரம் எடுத்துப்போம். நன்றி. இப்ப அடுத்தது முதல்ல ஒரு செய்யுள் நம்ம பார்க்க போறோம்னா, முதல்ல பார்க்க வேண்டியது அந்த நூலாசிரியர் பற்றிய நூல் வெளிங்கிற தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிகள். நம்ம வெரி ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அதுதான். ஆனால் புத்தகத்துல முதல் பக்கங்கிறதுல நம்ம அதுல ஆரம்பிச்சோம். இனி நம்ம இப்படி ஆரம்பிக்க மாட்டோம். நூல் வெளியில தான் தொடங்குவோம். இந்த பாடலை எழுதினவர் பெயர் வந்து இயற்பெயர் சுப்புரத்தினம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க எழுதின புரட்சிகரமான கருத்துக்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுல இருந்து நமக்கு கேள்விகள் வரலாம். ஏற்கனவே வந்திருக்கு. அதே போல புரட்சி கவி பாரதிதாசன், இது நமக்கு தெரியும். பாவேந்தர், அதுவும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த கவிதை எதுல இருந்து வந்தது, எந்த தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற நூல்ல இருக்கு, அது தமிழ்ங்கிற தலைப்புல இருக்கு. அப்போ இந்த இந்த பாடல் வந்து முதல் 2 வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் எந்த புத்தகத்திலிருந்து வந்திருக்கு, எந்த நூலில் இருந்து வந்திருக்குன்னு கேட்டு அதுக்கு ஆப்ஷன்ஸ் பாரதிதாசன் எழுதின 4 புத்தகங்களுடைய பெயரையே கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு இந்த பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற அந்த புத்தகத்தின் பெயர் நமக்கு தெரியணும். ஏன்னா பாரதிதாசன் நிறைய குடும்ப விளக்கு அப்படி இப்படின்னு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஸோ நம்ம இந்த பாரதிதாசன் கவிதைகள்ங்கிறது ஒரு தனி தொகுப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த கவிதையினுடைய தலைப்பு தமிழ் என்பது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோங்கிறதுனால சொல்றேன். நம்ம எடுக்க போற 1 மார்க்குக்கு இப்படி ஒரு கேள்வி வரலாம். விளைவுக்கு என்ன, அறிவுக்கு என்ன, இளமைக்கு என்ன, புலவருக்கு என்ன அப்படின்னு வரலாம். சோ இந்த 4ம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆப்ஷன் நம்ம நம்ம லக்கியா இருந்தா 2 மட்டுமே தெரிஞ்சிருந்தால் கூட அதை மேட்ச் பண்ற ஆப்ஷன்ல அந்த ஆப்ஷனை பொறுத்து நமக்கு சூஸ் பண்ணிடலாம். பட் கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த 4மே உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம முதல்ல திருப்பி நம்ம பாட்டுல இருந்து வந்துருவோம். இதை குறிச்சுக்கோங்க. புத்தகங்கள் இல்லாதவர்கள் இதை குறித்துக் கொள்ளுங்கள். உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், இளமைக்கு பால்,
புலவர்க்கு வேல். இதை இப்ப எழுதிட்டீங்கன்னா புத்தகம் தேவையில்லை. இந்த புத்தகத்தை நாங்க பிடிஎஃப் ஷேர் பண்றோம் குரூப்ல. அது எதுக்காகன்னா, சில பேர்ட்ட இந்த புத்தகம் இருக்காது. அவங்க ரெஃபர் பண்ணணும். திருப்பி நான் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அதற்கு ஏற்ப நம்ம இந்த பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்றோம். நீங்க அத பார்த்துக்கலாம். இப்போ இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன். அசதிக்கு தேன். அதே போல அறிவுக்கு தோல், கவிதைக்கு வாள். இப்ப கவிதைக்குன்னு கொடுத்துட்டு கவிதைக்கு நீர், கவிதைக்கு வாள், கவிதைக்கு தேன், கவிதைக்கு வேல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா நமக்கு வந்து ஒரு குழப்பம் வரும். ஸோ இதுல நம்ம கிளியரா இருப்போம். கவிதைக்கு வாள். ஏன் வாள்னு சொல்றாங்கன்னா, வாள்ங்கிறது ஒரு ஆயுதம். எங்களுடைய கவிதை ஆயுதமாக இருக்குங்கிற அர்த்தத்துல தான் அதை பயன்படுத்துறாங்க. ஸோ கவிதைக்கு வாள். ஸோ இந்த இந்த விஷயங்களை நம்ம கவனம் செலுத்துவோம். அதே போல நம்ம வந்து இந்த சொல்லும் பொருளும் அறிஞ்சொல் பொருள் அதுல நிச்சயமா ஒரு 2 மதிப்பெண் உண்டு. அதுக்கு நம்ம 6வதிலிருந்து 10வது வரலையும் நம்ம பார்க்கணும். முடிஞ்ச வரலையும் நம்ம பார்த்துருவோம். வகுப்புகள்லயே பார்த்துருவோம். இதனுடைய எண்ணிக்கை மிக அதிகம். இதுக்கு 2 மதிப்பெண் தான். சரி 2 மதிப்பெண் தானே ஆப்ஷன்ல விட்டுறலாம்னு பார்த்தோம்னா, வடிவேல் ஜோக் மாதிரி ஆயிடும். இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். அதுல ஒவ்வொரு வார்த்தையா அழிப்பார் இல்லையா? அது போல ஆயிடும். ஐயோ! அறிஞ்சொல் பொருள் 1 மதிப்பெண். சரி அத விட்டுறலாம். நூலாசிரியர் பெயர் 1 மதிப்பெண். சரி அத விட்டுறலாம். அணி இலக்கணம் 1 மதிப்பெண். அது கஷ்டமா இருக்கு. அத விட்டுறலாம்னு நினைச்சோம்னா, கடைசியா தமிழ்ல நம்ம மதிப்பெண்ணே எடுக்க முடியாத நிலைமைக்கு போயிடுவோம். ஸோ நம்மளால முடிஞ்சது எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஆனால் தமிழ்ல வந்து ஒரு 20 மதிப்பெண் எடுத்தது எல்லாருக்குமே எளிதான ஒன்றுங்கிற உறுதியை நான் தர்றேன். நீங்க எல்லா வகுப்புகளும் முடிக்கும்போது 25 மதிப்பெண் சர்வசாதாரணமா எடுக்கலாம். நீங்க இதுக்கு தனியா படிக்க வேண்டியதில்ல. இதுல படிக்கிறதே போதுமானது. இப்போ நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம். விளைவு, வளர்ச்சி நமக்கு தெரியும். சமூகம், மக்கள் குழு நமக்கு தெரியும். அசதி, சோர்வு நமக்கு தெரியும். ஓகே. இப்போ இந்த போயத்தை பொறுத்தவரையிலையும் நம்ம செய்யுளை பொறுத்தவரையிலையும் நம்ம முடிச்சிட்டோம். இந்த பொருள்ல பாத்தீங்கன்னா, எதற்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு என்ற பெயர். எங்கள் வளர்ச்சி, சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர். மனம் எங்கள் வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட ஊர். இளமைக்கு காரணமான பால் போன்றது. அதே போல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி. அதே போல உயர்வுக்கு எல்லையாக வானம் போன்றியது. வானம் போன்றது. இப்போ உயர்வுக்கு வான் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த வரியை நம்ம புரிஞ்சுக்க தெரியாது. ஸோ புரிஞ்சுக்கிறது சிரமமா இருக்கும். பாடலின் பொருளை பார்க்கும்போது உயர்வுக்கு அப்படின்னா இந்த வரி நமக்கு இது இந்த ஒரு வரியை நம்ம படிச்சிருந்தோம்னா ஓகே உயர்வு வான் அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணிட முடியும். இதுல ஒண்ணு தெரிஞ்சாலே நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆப்ஷன்ல 3வது இடத்துல உள்ளதுக்கு 4வது இடத்துல உள்ள வானம், 3வது இடத்துல உயர்வுன்னு இருக்கு. ஆப்ஷன்ல 4வது இடத்துல வானம்னு இருக்கு அப்படின்னா நம்ம பொறுத்துக்க மேட்ச் பண்ணும்போது 3க்கு நேரா இந்த 4ங்கிற நம்பர் இருக்கிறத நம்ம ஈஸியா டிக் பண்ணிட முடியும். ஒருவேளை அதுல 2 வந்திருந்ததுன்னா இன்னொன்னு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும். சோ அதனால எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுப்போம். அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல். ஏன் தோல்னு சொல்றாங்கன்னா துணை கொடுக்கும் தோல். அதே போல வைரம் போன்ற உறுதிமிக்க வாள். இதை நம்ம படிச்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த பாட்டு முடிஞ்சிட்டு இந்த தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா எனக்கும். இது காசி ஆனந்தன் எழுதினது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம இந்த இதுவரையிலும் நடத்திட்டோம். இதுல நம்ம ஒரு எவாலுவேஷன் வச்சுக்கலாம். நம்ம சும்மா தெரிஞ்சுப்போம். என்னவா இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஓரளவு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக நிச்சயமா ஒரு மதிப்பெண். அதாவது இந்த 2ல இருந்தும் ஒரு மதிப்பெண் உண்டு. அதனால இதுல நம்ம கவனம் செலுத்துவோம். நிலவு என்று, நிலவென்று. தமிழ் எங்கள். ஆப்ஷன் ஆ தமிழங்கள். அமுதென்று, அமுது என்று. செம்பயிர், செம்மை பயிர். இப்போ இந்த செம்பயிர், செம்மை பயிர் அப்படின்னு ஆகியிருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். அதுக்கான விதிகள் தோன்றல், திரிதல், கெடுதல் அந்த விதிகள் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்கும்போது நம்ம இதை ரொம்ப எளிதாக முடிச்சிட முடியும். அதே போல தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இதுல எடுத்தோன்னே நம்ம நூல்வெளி பார்த்துருவோம்.
இதை எழுதினவர் வந்து பெருஞ்சித்திரனார், அவருடைய இயற்பெயர் மாணிக்கம். இதை குறிச்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனார், இயற்பெயர் மாணிக்கம், திறப்பு பெயர் பாவலரேறு. இது சென்ற ஆண்டு இந்த போர்ஷன்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருந்தது. பாவலரேறு, பெருஞ்சித்திரனார், மாணிக்கம், திறப்பு பெயர் வந்து பாவலரேறு. எழுதிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு அடிக்கடி வரும். ஏன்னா பெருஞ்சித்திரனார் வந்து ஒரு 6 to 10 வகுப்புகளுக்குள்ள ஒரு 2-3 இடத்துல வருவாங்க. ஸோ இப்ப கஷ்டமா இருக்கலாம், என்ன இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி தோணலாம். முடிக்கும் போது நமக்கு அது ரொம்ப எளிமையாவே இருக்கும். அதே போல இதழ்கள், தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இத நினைவுல வச்சிருக்கிறது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது. இப்போ இந்த வரி நமக்கு முக்கியம். இந்த பாடல் கனிச்சாறுங்கிற ஒரு நூல்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுப்போம். இப்போ நார்மலா இந்த கும்மியடி பாட்டு நமக்கு ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். இருந்தாலும் இன்னொரு முறை ஒரு 30 செகண்ட் படிச்சு பார்ப்போம். படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். 2வது பத்தியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் பல்நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய்ப்புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். ஓகே, இதுல என்னென்ன கேள்வி வரலாம்னா, அதிகபட்சம் நமக்கு இந்த சொல்லும் பொருளும் இதுல நம்ம கவனம் செலுத்தணும். ஆழிப்பெருக்கு கடல்கோள், இது நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பெரிய விஷயம், நமக்கு அனுபவிச்சிருக்கோம். மேதினி உலகம், இத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேதினி உலகம்ங்கிறது ரொம்ப பின்னாடி நம்ம பார்ப்போம், அடிக்கடி வரக்கூடிய ஒரு வார்த்தை இது. அதே போல ஊழி, ஊழி காலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீண்டது ஒரு காலப்பகுதி. ஆக்சுவலா நம்ம ஊழிங்கிறத ஒரு தவறான அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஊழின்னா ஒரு நீண்டதொரு காலப்பகுதியை குறிப்பிடுற சொல்லுதான் ஊழி. உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்துக்கு பூட்டு போட்டு எதையுமே தெரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இதை நம்ம நினைவுல வச்சுப்போம். இப்ப நம்ம பாடலை பார்த்துட்டோம். பாடலின் பொருளை ஒரு முறை பார்த்துருவோம். இளம்பெண்களே, தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி. இப்போ மீண்டும் ஒரு முறை நம்ம இந்த பாடலை நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டோம்னா இதோட நம்ம முடிச்சுக்கலாம். பெருஞ்சித்திரனார் எழுதினது தமிழ் கும்மிங்கிற பாடல். இது எங்க இருந்து வந்திருக்கு, எந்த நூல்ல இருந்து வந்திருக்கு? கனிச்சாறு அப்படிங்கிற அவருடைய புத்தகத்திலிருந்து வந்திருக்கு. கனிச்சாறு, அதிலிருந்து வந்த தலைப்பு தமிழ் கும்மி. எழுதியவர் பெருஞ்சித்திரனார், இயற்பெயர் மாணிக்கம், சிறப்பு பெயர் இயற்பெயர் மாணிக்கம், பாவலரேறுங்கிற சிறப்பு பெயர். ஓகே, இதை நம்ம பார்த்துப்போம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி, இதை எழுதுறவர் வாணிதாசன். இதை நம்ம ஜஸ்ட் ஒரு முறை படிச்சுப்போம். ஏன்னா ஒற்றுப்பிழைக்கு நான் ஏற்கனவே வகுப்புல மாதிரி வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒற்றுப்பிழைக்கு எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கு. எந்த சொல்ல வேணாலும், எந்த ஒரு சொற்றொடரை வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் ஒற்றுப்பிழைக்கு இந்த நம்ம சமச்சீர் கல்வி பாட புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த புத்தகத்துல உள்ள எந்த வரி வேண்டுமானாலும் எந்த பாணியில வேணாலும் கேட்கப்படலாம். இப்ப இந்த ஒரு வரியை இதுல இருந்து ஒரு வரியை எடுத்து கொடுத்து இதுல ஒற்றுப்பிழை கேட்கலாம். சோ அதை ஒரு வாட்டி நம்ம படிச்சுப்போம். இதுல இந்த நெருப்பு தோன்றி, ஆக்சுவலா நம்ம நெருப்பு தோன்றி அப்படிங்கிறதுக்கு இத்து வராதுன்னு நினைப்போம். ஆனா இதுல வந்து இத்து இருக்கு, தோன்றல் நிகழ்ந்திருக்கு. இது ஏன் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம்.
ஏதாவது ஒரு 2 கேள்வியை மட்டும் பார்ப்போம். பொய் அகற்றும். இத 4வது கேள்வி பாருங்க. பொய் அகற்றும், பொய் அகற்றும். இது கொஞ்சம் எளிமையா தான் இருக்கு. பாட்டு இருக்கும். இத நம்ம சேர்த்து எழுதுக அப்படின்னு வரும்போது, பாட்டிருக்கும் அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஆனா, ஆல இருக்கு பாருங்க. 5வது கேள்விக்கான பதில் வந்து ஆ. பாட்டிருக்கும். திரிதல் விதியின்படி அ புணர்ச்சி விதியில, திரிதல் விதியில பாட்டிருக்கும் அப்படிங்கிறது அ மாறி உருவாகி இருக்கு. அடுத்தது உரைநடை. இந்த உரைநடையில ஒரு முறை நம்ம வாசித்தாலே போதுமானது. சில குறிப்புகள் சில இடங்கள்ல நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அ உலகில் 6000த்திற்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இப்ப இதுல கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே அந்த ஒரு மெஜந்தா கலர்ல குடுத்துருக்காங்க இல்லையா? அ 6000 செம்மொழி, பாரதியார். இதுக்கு பக்கத்துல உள்ளத நம்ம கண்டிப்பா படிச்சுப்போம். ஏன்னா, இதெல்லாம் ஒரு முக்கியமான கருத்துக்களா இந்த புத்தகத்துல குடுத்துருக்காங்க. இதிலிருந்து வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏற்கனவே வந்திருக்கு. ஸோ, அ இத கவனிச்சுப்போம். அ அ தமிழ் மற்றும் ஆங்கிலத்த பொறுத்தவரையிலயும், ஆம் செய்யுள்ல இருந்து வினாக்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதிக வினாக்கள். அதாவது ஒரு 5 மதிப்பெண்ணுக்கு பக்கத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். அதேபோல இலக்கணத்துல குறைந்தபட்சம் ஒரு 10 மதிப்பெண்கள் நம்ம 10லிருந்து 15 மதிப்பெண்கள் நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இந்த எண்ணிக்கை இன்னும் கூடலாம். அதாவது செய்யுள்ல வந்து ஒரு 7 மதிப்பெண், இலக்கணத்துல வந்து ஒரு 17 மதிப்பெண் அப்படின்னு போகும்போது, உரைநடைக்கு குறைந்த மதிப்பெண் வரும். அது சில வினாத்தாள்கள்ல உரைநடையிலிருந்து மிக குறைவான எண்ணிக்கையில் கேள்விகள் வந்துள்ளன. சில வினாத்தாட்களில் உரைநடை பகுதியிலிருந்து அதிகமான எண்ணிக்கையிலும் கேள்விகள் வந்திருக்கு. ஸோ, எப்படி வரும்னு இதுல நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியல கொஸ்டின். நாங்க குறைந்தபட்சம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். அதாவது மாடல் கொஸ்டின்ஸ் அரசு அளித்த மாதிரி வினாக்கள். அதேபோல தேர்வு நடந்த வினாக்கள். நம்ம கடந்த காலங்கள்ல நடந்தது இல்லையா? ஆசிரியர் தகுதி தேர்வு. அதுல அவங்க நடத்தின அந்த தே வினாத்தாள வச்சு நாங்க பார்க்கும்போது, சில பாடங்கள்ல தமிழ்ல வந்து அ பாடப்பொருள் கான்டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதிலிருந்து அதிக வினாக்கள் வந்திருக்கு. சில சில இதுல. அதே நேரத்துல சில இதுல செய்யுள் பகுதியில இருந்தும் அதிக மார்க் மதிப்பெண்கள் வந்திருக்கு. ஆங்கிலத்திலயும் அதே போல தான். நம்ம சென்ற ஆசிரியர் தகுதி தேர்வுல பாடப்பொருள் மிக மிக குறைவாக வந்திருந்தது. என்ன வந்திருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக இலக்கணமும், அ செய்யுள் பகுதியும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது மாறலாம். நம்ம எல்லாத்தையுமே பார்த்துப்போம். ஓகே. அடுத்தது அ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இத பாடினது யாரு? பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அந்த வரிய நம்ம வந்து கவனமா பார்த்துப்போம். இது நமக்கு தெரியும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது பாரதியார்ங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். இது போல இங்கு அ அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தைகள்ல நம்ம கவனமா இருப்போம். செய்யுள் பகுதியில. என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இதுவும் அ நமக்கு தெரியும் பாரதியார் சொன்னது. இப்போ அ தொல்காப்பியம் சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அப்போ இலக்கணம் முன்னாடியா? இலக்கியம் முன்னாடியா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வருது. தொல்காப்பியம் தான் நமக்கு அ கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். அப்போ அதுக்கு முன்னாடியே இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் அ தொன்மையான மொழிங்கிறதுக்காக அத கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம எழுத்துக்கள பத்தி பார்க்கும்போது, உயிரெழுத்து, மெய்யெழுத்து இது 2ம் சேர்றதுனால உயிர்மெய் எழுத்து உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அ அதேபோல வலஞ்சுழி, இடஞ்சுழி நமக்கு தமிழ பொறுத்தவரையிலயும் அதிகபட்சமா வழஞ்சுழி எழுத்துக்கள் தான். அதாவது வலப்பக்கமா சுழிக்கிற எழுத்துக்கள். நம்ம அதிகபட்சமா தமிழ்ல வந்து வலஞ்சுழி எழுத்துக்கள் தான். நம்ம பேனா யூஸ் பண்ணும்போது வலப்பக்கம் தான் நம்ம சுழிப்போம். உதாரணத்துக்கு ஆனா எழுதுறீங்க அப்படின்னு மேட்ச் பண்ணீங்கன்னா, அது வலஞ்சுழி. இத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம முடிஞ்சிரும். இப்ப இடஞ்சுழின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல நம்ம அ திருப்புறோம். அதனால இடஞ்சுழி. இத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அ ஆ எழுத்து வலஞ்சுழி. இத ஞாபகம் வச்சுக்குவோம். அதே ஆங்கிலத்துல எப்படி வரும்னா, அதிகமான எழுத்துக்கள் வந்து இடஞ்சுழி எழுத்துக்களா இருக்கும்.
குறைவான எழுத்துக்கள் வழஞ்சொலி எழுத்துக்களா இருக்கும். அதையும் நம்ம நினைவுல வச்சுப்போம். ஓகே. முக்கியமான விஷயம் இது. நிச்சயமா இதுல இருந்து ஒரு மதிப்பெண் உண்டு. ஒவ்வொரு தேர்வுலயும் கேட்கறாங்க. தாள் 1லயோ, தாள் 2லயோ கேட்கறாங்க. ஆ தமிழ், தமிழ்நாடு, தமிழன் இந்த 3 வார்த்தைகளும் முதல்ல எந்த இலக்கியத்துல வந்தது? அப்படின்னு கேட்கறாங்க. அல்லது தமிழன் கிளவியும் அதனோரற்றே இந்த வரி எங்க இருந்து வந்திருக்கு? சிலப்பதிகாரமா, த தொல்காப்பியமா, வஞ்சிக்காண்டமா, அப்பர் தேவாரமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நாம பார்க்க வேண்டியது தமிழ்ங்கிற வார்த்தை முதல்ல தொல்காப்பியத்துல தான் வந்திருக்கு. தமிழன் கிளவியும் அதனோரற்றங்கிறது அந்த வரி. அப்போ நம்ம இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தமிழ்ங்கிறது தொல்காப்பியத்துல இருந்து வந்திருக்கு. இத ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த தமிழன் கிளவியும் அதனோரற்றே இது எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா, இதுல தான் தமிழன்னு இருக்கே. அப்போ அது தொல்காப்பியம் அப்படிங்கிறத நம்ம எளிதா சொல்லிட முடியும். சோ தமிழ்ங்கிற வார்த்தை தொல்காப்பியம். அப்படிங்கிறத நம்ம ஒரு குறிப்பு எடுத்துப்போம். தமிழ் தொல்காப்பியம். இந்த பக்கத்துல வேற எதுவும் இல்ல. வலஞ்சொழி எழுத்து ஆனா அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுங்க. ஒரு குறிப்பு எடுத்துக்கங்க. அதே போல தமிழ்நாடுங்கிற வார்த்தை முதலாக எதுல வந்தது அப்படின்னா, சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காண்டத்துல வந்திருக்கு. தமிழ்நாடுங்கிறது சிலப்பதிகாரத்துல வந்திருக்கு. அதே போல தமிழன்கிற வார்த்தை அப்பர் தேவாரம். சமய நூலான அப்பர் தேவாரத்துல வந்திருக்கு. தமிழன் கண்டாய் அப்படிங்கிறது இந்த அப்பர் தேவாரத்துல திருத்தாண்டகம் பகுதியில இது வந்திருக்கு. தமிழன்கிற வார்த்தை அப்பர் தேவாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3ஐயும் குறிப்பெடுத்துக்கோங்க. நிச்சயமாக இது அதிகமாக கேட்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சீர்மை என்பது ஒழுங்குமுறை. இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சீர்மை என்பது ஒழுங்குமுறை எழுதிக்கோங்க. இது நிறைய முறை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சீர்மை என்பது என்ன? ஒழுங்குமுறை. அப்போ தமிழின் பல வகை சீர்மைகள் ஒன்று சொற்சிறப்பு. உயர்திணை, அஃறிணை. இந்த அஃறிணை அல் திணை, உயர்வு அல்லாத திணைன்னு நம்ம சொல்றோம். தாழ் திணைன்னு சொல்லாம உயர்வு அல்லாத, அல்லுன்னா இல்லைன்னு அர்த்தம். உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்றதுதான் அல் திணை. அதே போல இந்த சீர்மை எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெயரிடுவது. பாகல் காய் அப்படின்னு சொல்றோம். பாகு அல் காய். அதாவது அது பாகுன்னா இனிப்பு. பாகற்காய கசப்பு காய்ன்னு சொல்லாம பாகு அல் காய், இனிப்பு அற்ற காய்ன்னு சொல்றாங்க. சோ இது ஒரு சீர்மை நம்ம மொழியில. இத நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல இன்னும் விரிவா நம்ம பார்ப்போம். மங்கள சொற்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும் இல்லையா? அதுல நிறைய பார்ப்போம். அதே போல இலக்கண நூல்கள் தொல்காப்பியம், நன்னூல் அதை நம்ம குறிச்சுப்போம். நமக்கு தெரியும். சங்க இலக்கியங்கள்ல நிறைய இருக்கு. நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அறநூல்கள் திருக்குறள், நாலடியார், காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை இதையும் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த பாடங்களை நம்ம பார்த்துக்கிட்டே தான் வந்துகிட்டு இருப்போம். சார் இதான் 6வதுல வருது, 7வதுல வருது, 8வதுல வருது. நம்ம ஒட்டுமொத்தமா 10வதுலயே பார்த்துக்கலாமே. ஏன் நம்ம 6வது புக் உட்காந்து படிக்கணும்? இந்த தகவல் எல்லாமே அதுல இருக்கே அப்படின்னா இருக்கு. பட் இதுல உள்ள உதாரணங்கள், அதுல கொடுத்திருக்கக்கூடிய வாக்கியங்கள் அதுல இருக்காது. நமக்கு கேள்வி எதுல இருந்து வரும்னா கான்செப்ட்ல இருந்து வந்துட்டுனா பிரச்சனை கிடையாது. அந்த திறன்ல இருந்து வந்துட்டுனா பிரச்சனை கிடையாது. பட் அந்த கண்டென்ட் என்னவோ அதுல இருந்து வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் தடுமாற வேண்டியிருக்கும். சோ நம்ம அந்த கண்டென்ட் என்னென்னலாம் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். அதே போல பூவின் 7 நிலைகள் அத அது நம்ம பின்னாடி எல்லாம் வருது. அதை நம்ம பார்த்துப்போம். அதே போல மாங்கிற சொல்லு ஒரு சொல் பழமொழி. அதுக்கு இத்தனை பொருள்கள் இருக்கு. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இதெல்லாம் மாங்கிற சொல்லுக்கு இருக்கு. இத நம்ம சும்மா இத ஒன்ஸ் படிச்சாலே போதுமானது. இதுல இருந்து நம்ம பெரிய அளவுல நம்ம வினாவை எதிர்பார்க்க தேவையில்லை. ஆனா இந்த கீழே கொடுத்திருக்காங்க இல்லையா? தாவர இலைப்பெயர்கள். இதுல இருந்து பல முறை கேள்விகள் வந்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. வரகுக்கு என்ன இலைப்பெயர்? நீங்களே யோசிச்சு பாருங்க. கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷம். நாம இப்ப ஆன் பண்ணி டிஸ்கஸ் பண்ண முடியாது. கோரைக்கு என்ன? தாழைக்கு என்ன? நீங்களே யோசிங்க. கமுகு முக்கியமா என்ன? இத பார்த்துக்கிட்டுருங்க. ஏதாவது நமக்கு தெரியுதான்னு பாருங்க. இப்ப பாருங்க. ஆல், அரசு, மா, பலா, வாழை இவைதான் இலை. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இது நமக்கு சொல் வழக்குல இருக்கு. நமக்கு தெரியும். அருகம்புல், கோரைப்புல் நமக்கு தெரியும். நெல், தாள். இந்த இடத்துல நம்ம கவனமா இருக்கணும். நெல், தாள். வரகு, தாள்.
மல்லித்தழை நம்ம கொசுரா கேட்கறது நிறைய வாட்டி கடையில கேட்டிருப்போம், கொஞ்சம் மல்லித்தழை கொடுங்கன்ட்டு. ஸோ மல்லி வந்தா தழை, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சப்பாத்தி கள்ளி மடல், தாழை மடல், கிராமத்துல உள்ளவங்க அதிகமா பயன்படுத்துற வார்த்தை தான் இது. சப்பாத்தி கள்ளி மடல், தாழை மடல். கரும்பு தோகை, நாணல் தோகை. இது நம்ம இதுக்கு முன்னாடி கரும்புக்கு தோகைன்னு தெரியும், நாணலுக்கு தோகை இருக்குங்கிறது நமக்கு இப்ப தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு. அதை நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதை நிச்சயமா இதுல இருந்து கேள்வி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. என்ன சார் எல்லாத்துல இருந்தும் வரும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, இதுல இருந்து இந்த பகுதியில இருந்து நிச்சயமா வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதை படிச்சுக்கோங்க. அதாவது மரபு பெயர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியில இது இந்த பாடத்துல மட்டும் இல்ல, இது தொடர்ச்சியா ஒவ்வொரு புத்தகத்திலையும் 6வது 3 பருவங்கள், 7வது 3 பருவங்கள், 8வது புத்தகம், 9வது 10வது எல்லாத்துலயுமே இந்த மரபு பெயர்கள் இருக்கும். அதை நம்ம நினைவில் கொள்வோம். ஓகே, இதை அநேகமா முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமுகுக்கு கூந்தல், பாக்கு கூந்தல், இதை கொஞ்சம் நினைவுல கொள்ளுங்க. கமுகு வந்து நமக்கு அடிக்கடி அடுத்தடுத்த வகுப்புகள்ல வரும். கமுகு கூந்தல், நம்ம பாக்கு மட்டைன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆக்சுவலா பாக்கு மட்டைங்கிறதா நமக்கு தெரியும். பட் கமுகு பாக்குங்கிற பாக்கு மரம் வந்து கமுகு மரம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அதுக்கு கூந்தல் தான். ஓகே, தமிழுக்கு முத்தமிழ் நமக்கு தெரியும். இயல்மொழி, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த 3 நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்திருப்போம். தமிழ்ல முத்தமிழ் இருக்கு, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அதே போல செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துலிப்பா. இந்த துலிப்பான்னா ஹைக்கூ. ஸோ அந்த இலக்கிய வடிவங்கள் புதுசு புதுசா மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல உரைநடை வடிவங்கள் வந்து கட்டுரை, புதினம், சிறுகதை. இந்த செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா, கட்டுரை, புதினம், சிறுகதை இது எல்லாமே இயல் தமிழ்ல தான் வரும். இசை தமிழ்ங்கிறது பாடலா உள்ளது. அதே போல தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ், இது வந்து புதுசா சமீப காலத்துல வளர்ச்சியினால ஏற்பட்டது. அதே போல புதுமை மொழி, இணையம், முகநூல், இணையம், இன்டர்நெட் இருக்கிறதுக்கு முன்னாடி இணையம்னு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இணையம்னு ஒரு சொல் கிடையாது. ஸோ இப்போ உருவாகி இருக்கு. அப்போ அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாகி வருகின்றன. கடந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல இந்த ஒரு வரியை நம்பி நிறைய பேரோட ஒரு மதிப்பெண் போயிடுச்சு. என்னன்னா, கேட்டிருந்த கேள்வி, தமிழில் சொற்களஞ்சிய பெருக்கத்திற்கு காரணமான சொற்கள் எது அப்படின்னு ஆப்ஷன்ல கலை சொற்கள், இணை சொற்கள், இன்னொரு 2 சொற்கள் ஏதோ ஒன்று கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா அதுக்கு விடை வந்து இணை சொற்கள். இது வந்து 9ஆம் வகுப்புல இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அதை பார்ப்போம். அப்பயும் இதை ஞாபகப்படுத்துறேன். நம்ம இப்போ என்ன பார்த்திருக்கோம், புதிய புதிய கலை சொற்கள் உருவாகி வருகின்றனன்னு தான் கொடுத்திருக்காங்க. இதை நம்பிட்டு புதுசா உருவாகுது இல்ல, அப்ப இதுதான் பெருக்கத்திற்கு காரணமானது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. மன்னிச்சுக்கோங்க, இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நான் மொபைல் டேட்டாவில தான் இருக்கேன். நாளையில இருந்து நான் பிஎஸ்என்எல் டேட்டாவில் நான் கனெக்ட் ஆகிடுறேன். அதனாலதான் இந்த கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இணையம், முகநூல், ஃபேஸ்புக், புலனம், வாட்ஸ்அப், குரல் தேடல், வாய்ஸ் சர்ச்சிங், தேடுபொறி, ப்ரௌசர், செயலி, ஆப், தொடுதிரை, டச் ஸ்கிரீன், இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால உருவான புதிய சொற்கள். இதை நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம். சமூக ஊடகங்கள், செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி, இந்த 3லயும் பயன்படத்தக்க மொழியாக தமிழ் மொழி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல உலகில வந்து எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள் நிறைய இருக்கு. இந்தியாவிலையும் இருக்கு. அதனுடைய எண்ணிக்கை அடுத்த வகுப்புகள்ல நம்ம பார்ப்போம். தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் வந்து அறிவியல் தொழில்நுட்பத்துல பயன்படுத்துறதுக்கும் ஏற்றதாக இருக்கு. அப்போ அது ஒரு மொழியை கணினியில பயன்படுத்தணும்னா அது எண்களின் அடிப்படையில வடிவமைக்கப்பட வேணும். ஆனா அவை வந்து தமிழ் கணினி மொழி வடிவத்துக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றிருக்குன்னு. ஆக்சுவலா தமிழ் ஃபாண்ட் டைப்பிங் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனா நம்ம இதை நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது, இதை நம்ம ஏத்துக்கணும். எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டதுனால இது வந்து
தொல்காப்பியம், நன்னூல் ஆகியவை வந்து நம்ம படிப்பதற்காக எழுதப்பட்டது, நம்ம எழுதுவதற்காக எழுதப்பட்டது. கணினிக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு இது சாத்தியமில்லாத மொழின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அது சாத்தியமாயிருக்கு. ஓகே. இந்த சென்டென்ஸ்ல எல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இல்ல. இப்போ 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள். நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த சொல் வந்து எதுல முதல்ல வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இதுல இருந்து ஒரு மதிப்பெண் வந்துரும் அப்படின்னு உறுதியா நம்ம சொல்லியிருந்தோம். நீங்களும் ஜாலியா அந்த 3 வார்த்தைய மட்டும் தமிழ், தமிழன், தமிழ்நாடுன்னு அத நோட் பண்ணிட்டு 1 மார்க் கன்ஃபார்ம்னு நெனச்சிருப்பீங்க. அதோட தொடர்ச்சி தான் இந்த சொற்கள். நான் வந்து உங்கள இப்படி பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இத படிங்க. இத இத தொடர்பு படுத்தி படிங்க. அதாவது அ அ குறுந்தொகை அத வந்து ஒரு குறு அப்படின்னா ஒரு சின்ன பொந்து அப்படிங்கிற ஒரு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த குறுந்தொகையில வர்ற விஷயங்கள எல்லாம் பாருங்க. பொந்துக்குள்ள என்ன போகும்? ஊர்வன போகும். ஆ குறுந்தொகைன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு ஊர்வன. குறுந்தொகையில திருப்பி வர்றது என்ன? முதலை ஊர்வன. அடுத்து குறுந்தொகை எங்க இருக்கு? மீன். அ அதால நடக்க முடியாது. ஊர்வன கணக்கிலேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா தான், நம்ம அதுல ஞாபகம் வச்சுக்க முடியும். அதேபோல தொல்காப்பியம் அப்படிங்கிறதுல, உ வரிசையில வர்ற வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆ உலகம், ஊர், உயிர் இந்த 3மே எதுல வருதுன்னா, தொல்காப்பியத்துல வருது. சார் மேல வந்து உழவர் நற்றிணைன்னு இருக்கே அப்படின்னா, உழவர்னா நல்லவரு அப்படின்னு ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற வழி இல்ல. இது அத்தனையும் நம்ம மனப்பாடம் பண்றது சாத்தியம் இல்லாதது. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு கீவேர்ட் வச்சுக்கோங்க. இப்போ பாம்பு, முதலை, மீன் இது எல்லாமே குறுந்தொகை. ஆ ம் உலகம், ஊர், உயிர் தொல்காப்பியம். ஆனா உழவர் நல்லவர். அப்போ நற்றிணை. அதேபோல ஆ செல், ஒழி, முடி இது 3ம் தொல்காப்பியம். புகழ். இந்த இந்த என்ன சொல்றது? வெர்ப் வினைச்சொற்கள். இந்த வினைச்சொற்களா வந்திருக்கிறது எத்தன வந்திருக்குன்னு பாருங்க. மொத்தம் 5 சொற்கள் வந்திருக்கு. அதுல செல், ஒழி, முடி. இப்போ செய்ங்கிறது குறுந்தொகையில வந்துருது. பார்ங்கிறது பெரும்பானாற்றுப் படை. பெ பார் பெரும்பானாற்றுப் படை. இந்த பாவ தொடர்பு படுத்திக்கோங்க. 2 பா இருக்கு. பார்ங்கிறது அதுல வந்துரும். அது மாரி கொஞ்சம் தொடர்பு படுத்திக்கங்க. இந்த புக் நாங்க போடுறோம். இந்த பக்கத்துல நீங்க கண்டிப்பா கவனம் செலுத்தணும். இது பிளஸ் அந்த தமிழன், தமிழ், தமிழ்நாடு இதுல கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயமா ஒரு மதிப்பெண் உண்டு. அது தாள் 1லயோ, தாள் 2லயோ உண்டு. அதுக்காக தான் மீண்டும், மீண்டும் சொல்றோம். இதுல கவனம் செலுத்துங்க. வேணும்னா இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. அம் ஓகே. புக் நாங்க வகுப்பு முடிஞ்சோனே ஷேர் பண்றோம். இப்போ பிறந்த நாள் வாழ்த்து அறிவுமதி எழுதின நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். இது நமக்கு சில ஸ்கூல்ல எல்லாம் பிரேயர்லயே பிறந்த நாள் வந்தா அந்த மாணவன நிப்பாட்டி பாட சொல்லியிருக்காங்க. நம்மில் பல பேருக்கு இது மனனமாகிவிட்ட பாடல். இத ஒரு முறை படிச்சுக்கோங்க. அ ஆனால் எனக்கு தெரிந்து இந்த கேள்வியில இந்த பகுதியில இருந்து கேள்வி வந்ததில்ல. இதுவரையிலும் வந்ததில்ல. இருந்தாலும் நம்ம ஏன் அந்த ஆப்ஷன எடுக்கணும்? ஒரு முறை இத படிச்சுக்கோங்க. அடுத்தது தொன்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? தொன்மைனா என்ன? நமக்கு தெரியும் பழமை. தீர்மை வருமா? வராது. இடப்புறம் அப்படிங்கிற சொல்ல பிரிக்கும்போது, ஆ என்ன வரும்? ஆக்சுவலா நமக்கு என்னன்னா, இடது புறம் அப்படிங்கிறது தான் நம்ம ஆ ஐடியாவா இருந்திருக்கும். இந்த இடத்துல இடம், வலம் இத நம்ம நினைவில் கொள்வோம். இடம், புறம். அ அ கெடுதல் விதிப்படி, தோன்றல் விதிப்படி 2மே இதுல இருக்கு. கெடுதல் விதிப்படி போகுது. தோன்றல் விதிப்படி வருது. அதனால இது இடப்புறம்னு மாறியிருக்கு. இதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இந்த வார்த்தைக்காக நான் அத சொன்னேன். சிலம்பு அதிகாரம், சிலப்பதிகாரம், அ திரிதல், தோன்றல், எல்லா விதியுமே இருக்கு. கெடுதல், திரிதல், தோன்றல் எல்லாமே இருக்கு. நம்ம பார்த்து சாரி கெடுதல் சிலப்பதிகாரம். ஆமா. திரிதல், தோன்றல், கெடுதல் எல்லாமே இருக்கு. அப்போ சிலப்பதிகாரம்ங்கிற வார்த்தையில 3 விதிகளும் இருக்கு அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோ. மா என்ற சொல்லின் பொருள். இப்போ நம்ம இதுல பார்த்திருக்கோம்.
என்னவா இருக்கும்? மாங்கிறது அம்மா அப்படின்னு எழுதிருவோம். ஆக்சுவலா அது விலங்கு. இங்க இருந்தது இல்லையா? மா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இதோ இருக்கு பாருங்க. மா என்ற சொல்லுக்கு மா எனும் ஒரு சொல் விலங்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம மாங்கிற வார்த்தைய பார்த்தோனே அதிகமா மாமா அப்படிங்கிற மாங்கிற வார்த்தை அம்மாவ குறிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். அத நம்ம தவிர்த்துருவோம். இந்த மாரி கேள்விகள் வரலாம். தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு அ கேள்விக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா நம்ம அங்க குறுவினாவோ, சிறுவினாவோ, சிந்தனை வினாவோ இருக்க போறதில்ல. எல்லாமே 1 மார்க் தான். அதனால நம்ம அந்த பொருளை மொத்தமா மனப்பாடம் பண்ண வேண்டாம். அதுல எது எது 1 மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, அத பார்த்தாலே போதுமானது. அடுத்தது கனவு பலித்ததுன்னு ஒரு கடிதம் இருக்கு. அ இத அ ஒரு முறை சும்மா வாசிச்சு பாருங்க. இது ஒரு பெரிய விஷயமா இல்ல. அ அ ஒரு அத்தைக்கு ஒரு ஒரு புள்ள எழுதுன மாரி ஒரு கடிதம் அவ்வளவுதான். நான் புத்தகம் போடுறேன். இத சும்மா ஒரு முறை வாசிச்சு பாருங்க. நேரத்த இதுல பெருசா எடுக்க வேண்டாம். இப்போ இதுல குடுத்திருக்கக்கூடிய குறிப்புகள் என்னவோ, அதுல நம்ம கவனம் செலுத்துவோம். ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தி உள்ளனர். இது நமக்கு தெரியும். ஆ இதுல அறிவியல் எப்படியெல்லாம் இருக்கு? எந்த அளவுக்கு தமிழர் இலக்கியத்துல அறிவியல் இருக்கு? அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், மேகம் குளிர்ந்து மழையாகும். இத எது எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. இந்த நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ திரவப் பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதனுடைய அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து எங்க இருக்குன்னா, ஔவையார் பாடல்ல வந்திருக்கு. "ஆழ அமுக்கி முகினும் ஆழ்கடல் நீர் தான் நாழி முகவாது நாள் தாழி." இப்ப ஔவையார் சொன்னது திரவப் பொருட்கள பத்தி சொல்லியிருக்காங்க. இத நம்ம குறிப்புகள் எடுத்துப்போம். ஔவையார் திரவப் பொருள்கள அளவு சுருக்க முடியாது. ஔவையார் அ அளவை சுருக்க முடியாது. அத ஏதாவது ஒரு தொடர்பு படுத்தி வச்சுக்கோங்க. அதேபோல போர்க்களத்துல மார்பில் புண்படுவது ஊசியால் தைத்த செய்தி பதிற்று 10. அ ந சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை. இது 2ம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சுறாமீன் தாக்குனது தைத்த செய்தி நற்றிணை. அதேபோல போர்க்களத்துல மார்பில் புண்படுவது அத வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்று 10. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இருக்கு இல்லையா? நெடு வெல்லூசி எதிர்புறம் இருக்கு பாருங்க. நெடு வெல்லூசி அ நெடுவசி பரந்த வடு. இந்த வடுங்கிற வார்த்தை பார்த்தோனே நம்ம காயம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ உருவத்தில் அருகில் உள்ள தொலைவில் உள்ள பொருள அருகில் தோன்ற செய்யுங்கிறது அ கலிலியோ அவர் அந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்சது. ஆனா இது திருவள்ளுவ மாலைன்னு கபிலர் எழுதிய நூல்லயே இருக்கு. திருவள்ளுவ மாலை இந்த இருக்கு இல்லையா? "தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும்." திருவள்ளுவ மாலையில இது வருது. அதேபோல கோட்சுறா எரிந்தன் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். நற்றிணையில வரக்கூடிய அ விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை இந்த நரம்புங்கிற வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, அதுல முக்கியமானது நரம்பு வைத்து தைத்த அ அந்த மருத்துவம்னு தான் சொல்றாங்க. நரம்பு, நற்றிணை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அ பரந்த வடு, பதிற்று 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அம் நம்ம இல்ல நீர், நிலம், தீ, வளி அந்த 5 விஷயங்கள பத்தி தொல்காப்பியத்துல வந்திருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வரிய நம்ம படிக்கும்போதே தெரிஞ்சிருது. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேபோல தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் ஆப்பா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், டாக்டர் சிவன் அவர்கள். இதுல அப்துல் கலாம் அவர்கள பத்தி நம்ம நெறைய முறை படிச்சிருக்கோம். தமிழ்ல படிச்சாங்க கதை நம்ம பாட புத்தகத்திலே இருக்கு. இவங்க 2 பேர் அத ஞாபகம்
அதே போல இந்த இயல் 1ல இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுப்போம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஸோ இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 5 வகைகள் இருக்கு. எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அப்போ எழுத்துங்கிறது என்ன? நம்ம பேசுற ஒலி வடிவம், சவுண்ட், அது வந்து வரி வடிவமாக மாற்றுவதைத்தான் நம்ம எழுத்துன்னு சொல்றோம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல உயிரெழுத்துன்னா என்ன? உயிருக்கு முக்கியமானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உருவாகக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்களால ஆ முதல் அவ் வரை நம்ம காற்று இயல்பா உடல்ல இருந்து வெளிப்படும் போது நம்ம உயிரை கொடுத்து அப்படின்னு அர்த்தத்துல எடுத்துக்கலாம். நம்ம உயிரான வழியை நம்ம வெளியில விடுறதுனால கிடைக்கக்கூடிய எழுத்துங்கிறதுனால உயிரெழுத்துன்னு சொல்லுவாங்க. அதே போல குறுகி ஒலித்தல், நீண்டு ஒலித்தல் நமக்கு தெரியும். குறில் நெடில், உயிரெழுத்துல 5 குறில் 7 நெடில். இது நம்ம அனைவருமே நமக்கு தெரியும். இருந்தாலும் இன்னொரு முறை பார்த்துப்போம். அ, இ, உ, ஏ, ஓ. இது குறில். ஐ வந்து நெடில். இதை ஞாபகம் வச்சா மற்றது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த விளக்கமா கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே போல மாத்திரை. மாத்திரைங்கிறது ஒரு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரைனா ஒரு முறை கண் இமைக்கவோ, ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம். இந்த கை நொடி அப்படிங்கிறது வந்து இந்த ராக்கமா கைத்தட்டுல பண்றதுதான். அந்த இதுதான். அது நமக்கு தெரியும். குறில் எழுத்து வந்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து வந்து 2 மாத்திரை. அடுத்தது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள்ங்கிறது உடம்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் பொருள்படும். இது உடல் இயக்கத்தின் பங்கு முக்கியமானது. ஏன்னா நம்ம உடல் ரொம்ப தசைகள் வந்து ரொம்ப சிரமப்படும் போது பிறக்கிற எழுத்துக்கள் வந்து வல்லினம். அதே போல ரொம்ப மென்மையா இருக்கும்போது பிறக்கிற எழுத்துக்கள் வந்து மெல்லினம். இது 2க்கும் இடையேயான முயற்சியை நம்ம உடல் கொடுக்கும்போது பிறக்கிற எழுத்துக்கள் இடையினம். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவு வந்து அரை மாத்திரை அளவு. இதை நம்ம நினைவுல வச்சுப்போம். கசட தபர, ஞஞன ஞமன, எரட வழல, இது நமக்கு படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். அதே போல இந்த கசட தபர இதெல்லாம் வன்மையாக ஒலிக்குது. நம்ம உடல் இயக்கமும் வன்மையாக இருக்கு. ஞஞன யமன மென்மையா ஒலிக்குது. ஏன்னா நம்ம உடல் மென்மையா அதுல இயங்குறதுனால அந்த எழுத்துக்களும் மென்மையா ஒலிக்குது. அதே போல எரள வழல வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் 2க்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. இதை நம்ம நினைவுல வச்சுப்போம். அதே போல உயிர்மை. மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்றதுனால உயிர்மை 216 எழுத்து நமக்கு தெரியும். இதுல 2ஆ பிரிக்கிறோம். உயிர்மை குறில், உயிர்மை நெடில். இது நமக்கு தெரியும். அதே போல ஆயுத எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை காலம். அது நமக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்ப நான்லாம் தமிழ் பார்த்து இந்த புத்தகங்களை பார்த்து 20 வருஷம் ஆகுது. இப்பதான் இது நினைவுக்கு வருது. ஆயுத எழுத்து, தனி எழுத்து, இதுக்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்கு. இதை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம். அதே போல இந்த மாத்திரை அளவு இது இருக்கு இல்லையா? கபிலர் 1 1 1 அரை 3 மாத்திரை அப்படிங்கிறது. இது வந்து ஒரே ஒரு மாதிரி வினாவுல மட்டும் நான் பார்த்ததாக நினைவு. இது இந்த சொல்லுல வந்து எத்தனை மாத்திரை அளவு அப்படிங்கிறத ஒரு மாதிரி வினாவுல மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். இருந்தாலும் நமக்கு இதை பார்க்கும்போது தெரியும். கான்னா குறில், பி குறில், ல குறில், இர் சாரி இரு வந்து மெய்யெழுத்துக்கு வந்து அரை மாத்திரை அப்படிங்கிறதுனால தெரியும். க பி ல எல்லாம் உயிர்மைக்கு ஒரு எழுத்து, உயிர்மை குறில். அதனால ஒவ்வொரு மதிப்பெண். ஒவ்வொரு மாத்திரை. இரு வந்து மெய்யெழுத்து, அதுக்கு அரை மாத்திரை. ஸோ கூட்டும் போது 3 மாத்திரை அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அதே போல இதுல உள்ள விஷயங்கள்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. ஓகே. இந்த வார்த்தைகளை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னொரு முறை பார்த்துப்போம். வலஞ்சுழி கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ்,
குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்கிரீன், செயலி அப்ளிகேஷன், அதனுடைய சுருக்கம் வந்து கிளிக்டு வேர்ட்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. கிளிப்டு வேர்டு வந்து ஆப், மின்னஞ்சல், இமெயில். அவ்வளவுதான். இந்த முதல் யூனிட் முடிஞ்சுது. இது கொஞ்சம் நான் மெதுவா தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் வகுப்புங்கிறதுனால. அடுத்தடுத்த வகுப்புகள்ல இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கும். நம்ம ஒரு ஒரு செஷன்ல ஒரு புத்தகத்தை முடிக்கிற அளவுக்கு போவோம். 6, 7 அந்த மாதிரி வச்சுப்போம். 8ல வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரு 12, 15 கிளாஸ்ல போன முறை நாங்க வந்து ஓரளவு தமிழ் பகுதியை நிறைவாகவே முடிச்சிட்டோம். கடந்த 2025 நவம்பர்ல நடந்த எங்களுடைய தேசிய ஆசிரியர் சங்கத்தின் ஆசிரியர் தகுதி தேர்வு வகுப்புகள்ல தமிழ், ஆங்கிலம் 12 வகுப்புகளை முழுமையா எடுத்து முடிச்சு ஒரு ரிவிஷனும் பண்ணோம். காரணம், கொஞ்சம் வேகமா நாங்க போனோம். அதுக்கு எல்லாருக்குமே ஏற்புடையதா இருந்தது. நிச்சயமா இந்த ஸ்பீடு நீங்க கொஞ்சம் இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது இன்னும் ஸ்பீடா போகலாம். அதாவது சில வேலைகளை வந்து நாம இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி பிடிஎஃப்ல கொடுக்கும்போது அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. அது நீங்க தான் பார்த்தாகணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் நாங்க நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க.